ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்கு வந்து எப்படிலாம் ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கொஞ்சம் ஏஜ் இருக்கிறவங்களுக்கான ப்ளவுஸ் தான். ஸோ ஏஜ் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து அடித்து திருப்பி நம்ம நல்ல பக்கம் வச்சு லைனிங்கை மேலே போட்டு அடித்து திருப்பி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணுறது வந்து நீங்கள் ஏதாவது டிசைன் வந்து பண்ணுறீங்க, உங்களுக்கு லேஸ் வைக்க வேண்டியிருக்கு, அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா பேட்டர்ன் ஒர்க் ஏதாவது பண்ண வேண்டியிருக்கு, டிசைன் பேட்ச் ஒர்க்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் போட்டு நம்ம 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக விட்ட அளவை வச்சு அப்படியே அடித்து திருப்பி நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டிச்சிங் எல்லாமே நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். எனக்கு டிசைன்லாம் வேணாம், சிம்பிளாக இருந்தால் போதும், எந்த ஒரு லேஸ் ஒர்க்கு கூட வேணாம், பைப்பிங்லாம் வேணாம், எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு வந்து அந்த நெக் சைடு ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராகவே இருக்கும், நல்லா ஃபிட்டிங்காக இருந்த மாதிரி இருக்கும். அதுவே அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த லேஸ் வைக்காட்டியும் கூட அவங்களுக்கே அதில் வந்து ஒரு கிரிப்னஸ் கொடுக்கும். ஸோ நம்ம நார்மலாக நம்மளோட ப்ளவுஸோட ராங் சைடு வந்து நம்மளோட லைனிங்கை வந்து போட்டுக்கோங்க. ப்ளவுஸோட ராங் சைடு வந்து லைனிங் வந்து போட்டு லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு 2 சைடுமே வந்து லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அட்டாச் பண்ணி நான் வந்து இப்போது ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து நெக்கு வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு வந்து எது அடுத்தடுத்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து கடைசியாக உங்களுக்கு வந்து நெக் பீஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஏஜ் இருக்கிறவங்க, ரொம்ப ஏஜ் இருக்கிறவங்க வந்து எப்படியும் லேஸ் கூட வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஹெம்மிங்கும் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஹெம்மிங் பண்ணி கேட்பாங்க. ஹெம்மிங் பண்ண கேட்குறவங்களுக்கு ஹெம்மிங் பண்ணி கொடுங்க. ஆனால் ஹெம்மிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்கள் மிஷின் ஸ்டிச் போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் மிஷின் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா நம்மளோட நெக் பீஸ் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு கட் பண்ணால் போதும். ஸோ அதுதான் நம்மளுக்கு அந்த குட்டியாக ஒரு அந்த ஸ்டிஃபாக ஒரு குட்டியான ஒரு பார்டர் மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 1.25 அந்த மாதிரிலாம் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மடித்து ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் மிஷின் ஸ்டிச் போடுறதா இருந்தால் 1 இன்ச் கட் பண்ணால் போதும். 1.25 இன்ச் கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மடித்து ஃபோல்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அதில் ஒரு சுருக்கம் வந்து வந்துடும். அதை நம்ம வளைச்சி ஸ்டிச் பண்ணும்போது அதில் வந்து ஒரு சுருக்கம் வந்துடும். ஸோ அதனால் மிஷின் ஸ்டிச் போடுறதா இருந்தால் 1 இன்ச் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் ஹெம்மிங் பண்ணுறீங்க, ஹெம்மிங் பண்ணி கேட்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1.25 இன்ச் வந்து நீங்கள் நம்மளோட நெக் பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் 1.25 இன்ச் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த 1.25 இன்ச்சுக்கு உள்ளே தான் டபுள் ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹெம்மிங் பண்ணுற ஸ்டிச்சுக்கு வந்து 1.25 இன்ச்சு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃப்ரீயாக அந்த ஹெம்மிங் ஸ்டிச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ண முடியும், மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ அதனால் ஹெம்மிங் ஸ்டிச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1.25 இன்ச்சுக்கு வந்து நெக் பீஸ் கட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து மிஷின் ஸ்டிச் தான் போட போகிறேன் அப்படின்னா 1 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து நெக் பீஸோட கிளாத்தோட அளவு. அது எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது கூட நம்மளோட சேனலில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலலாம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் வந்து மிஷின் ஸ்டிச் தான் வந்து போட போகிறேன். ஸோ அதனால் 1 இன்ச்சுக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண கிராஸ் பீஸை இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு வந்து வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நெக் பீஸ் வந்து எவ்வளோ ஹைட் வந்து வேணுமோ அவ்வளோ ஹைட் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணி வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட நல்ல பக்கம் எடுக்கணும். நல்ல பக்கம் எடுத்துட்டு நம்ம கிராஸ் பீஸோட ராங் சைடு மேல் பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு நம்ம கிராஸ் பீஸை வந்து அதில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் தான். நீங்கள் அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கிளாத் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அதில் ஒரு 1/4 இன்ச் தான். ஸோ அந்த 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எட்ஜு வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, 1/4 இன்ச்சை விட அதிகமாக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மடித்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கிளாத் வந்து இருக்காது. ஸோ 1/4 இன்ச் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மடித்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு அதுவுமே குட்டியான ஒரு இதில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த நெக்கோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா குட்டியாக இருக்கும்போது அதில் வந்து சுருக்கங்கள் வந்து வராமல் இருக்கும். நீங்கள் அதிகமாக கிளாத் எடுத்து நீங்கள் மடித்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக கிளாத் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து சுருக்கம் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து 1 இன்ச் கட் பண்ணி இந்த மாதிரி எட்ஜை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்பக்கமாக அந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்மளோட நல்ல பக்கம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண கிளாத் தெரியாத மாதிரி உள் பக்கமாக மடிச்சிருங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்ல பக்கம் வந்து நம்மளோட கிளாத் எதுவுமே தெரியக்கூடாது, லைனிங் கிளாத் வந்து தெரியக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் உள்பக்கமாக எல்லாத்தையுமே மடித்து நம்ம அந்த டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, அந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லுமே இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம எட்ஜில் வந்து ஒரு சின்ன குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டபுள் ஸ்டிச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நெக்கோட அந்த ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். உங்களோட நெக்கு வந்து அந்த ப்ளவுஸோட நெக்கு வந்து நம்மளோட நெக்கில் வந்து நல்லா க்ரிப்பாக பிடிக்கும். அது ஒரு பார்டர் மாதிரி நல்லா க்ரிப்பாக வந்து பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து நெக் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க கஸ்டமருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் தான் கிடைக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அடித்து திருப்பி ஸ்டிச் பண்ணுற மெத்தட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா நெக்கோட வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்காது, நெக்கோட செட் ஆகிற மாதிரி இருக்காது. அது வந்து டிசைன் ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.